சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்வேதாக்கா ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி. அதில் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எபிசோட போடாமல் அடுத்த எபிசோட அந்த எபிசோட போட்டோம். ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இப்போது இன்றைக்கி நாங்கள் போடுற எபிசோட் தான் வந்துட்டு அந்த எபிசோடுக்கு முன்னாடி உள்ள எபிசோட். இந்த ஒரு தடவை மட்டும் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குறோம். அவசரமாக வீடியோ அப்லோட் பண்ணனால சரியாக பார்க்கல, ரொம்ப சாரி. இனிமேல் பார்த்து கரெக்டாக போடுவோம். ஓகே, நீங்கள் எபிசோடு போய் பாருங்கள். என்னடா கல்யாணத்துக்கு போறியா இல்ல கல்யாணம் மாப்பிள்ளையா போறியான்னு தெரியலையே. இவங்க வேற நம்மளோட கல்யாணத்துக்கு தான் போறேன் தெரியுதுடா. ஆனா இந்த ட்ரெஸ்ல நீ தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்க என் ராசா. அது சரி, அவனே டென்ஷன்ல இருக்கான், இதுல அம்மா வேற ஏத்தில வர்றாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அது ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சு சொல்றேன்? நான் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுண்டா. சரிம்மா போயிட்டு வந்துடுறேன். எனக்கு சுவினோட நிலைமையை நினைச்சா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலையே. குமாரி என்னடா அண்ணாவா? சாரி, தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னடா? அதானே பார்த்தேன். போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற பிள்ளை எங்கன்னு கேட்டுட்டு இருக்க, உனக்கு தெரியாதா? இல்ல அவன் வாயில இருந்து கேட்கலாமேன்னு பார்த்தேன். சரி விடுங்க, போயிட்டு பார்த்துருவோம். சரியா? சிரிக்கிற நீ வந்து பார்த்துக்க வேண்டியவனே. சரி பாய், கடுப்பாக போயிட்டு வா. அம்மா பாட்டி தாத்தா எல்லாருக்கிட்டே நான் சொல்லிக்கிறேன், டைம் ஆயிடுச்சுல, போயிட்டு வா. சரிம்மா. அம்மா என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு இந்த லூசுக்கு? நல்லா தானே இருந்தா. சரிப்பா, போயிட்டு பத்திரமா வா. என்ன சார், அங்கே கல்யாணம் நடக்க போது நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க? அது சும்மா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கு? பூமாரிக்கு தான். இங்கே ரீச் ஆயிட்டேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படி, சரி சரி சரி. சரி, நீ போய் உட்காரு, நான் வரேன். டேய் மெண்டல், வந்து 2 மணி நேரம் ஆகுது. நான் அங்கேயே தான் உட்காந்து கிடக்குறேன். நீ என்னன்னா இங்கிட்டு வந்துடுற அங்கிட்டு நடக்கிற, ஃபோனை தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்க. எப்போதான் நீ அங்கே வந்து உட்கார்றதா உத்தேசம்? வரேன்டா, தாலி கட்டும்போது அங்கே வந்தா பத்தாதா? என்னமோ பண்ணி தோல. கிஃப்ட் அங்கேயே தனியாக வச்சுட்டேன். யாராவது தூக்கிட்டு வர போகிறாங்க, அப்போ உட்கார், நான் வந்துடுறேன். டேய் சுபின், நீ ஓகே தானே? டேய் லூசு, நான் ஓகே தான், எனக்குலாம் ஒன்றும் இல்லை. நீ போய் உட்கார், நான் வந்துடுறேன். சரி. என்னாச்சுண்ணே, கூப்பிட்டுட்டே இருந்தியே? அது வந்து மகா அருணுக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் அருண். தேங்க்ஸ் பூமாரி. அதான் நாங்கள் அப்படியே வேற வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த வீடு அவ்வளோவா வசதியா இல்லையா? சே அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை மகா. என்னன்னா இவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கும் எப்படியோ வேலை கிடச்சிரும். இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு. ஸோ அங்கே பேசியாச்சு, வாடகை எல்லாமே ஓகே. என்னண்ணா இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்கோம், ஒரே வீட்டில் இருப்போன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போறேங்கிற. அதெல்லாம் ஓகே தான் மகா, ஒன்றா தான் இருக்கலாம். எனக்கும் இது சந்தோஷம்தான். இப்போ ஒன்று பக்கத்து தெரு தானே, உனக்கு தோணுச்சுன்னா வந்து பார்க்க போகிறோம், எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன மறுபடியும் ஊருக்கு போகிறோம் நான் சொல்கிறோம். அப்படி மட்டும் சொல்லி தான் பாருங்களேன். அதான் அப்பெல்லாம் சொல்லல, இங்கே தான் போகிறோம், எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு விசேஷம்னா கூடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். நீ தப்பாக எடுத்துக்காத மகா. சரி ஓகே, நான் சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போறீங்க? சரி, எப்போ போறீங்க? இன்னைக்குள்ளே போகணும், இல்லைன்னா நாளைக்கு போக வேண்டியதான். சரி சரி, அப்பப்போ இங்கிட்டு வரணும். கண்டிப்பாக வருவோம், சரியா? அருண், வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட்டு. உனக்கு என்ன வேணும்னு கேள்வி மாதிரி வச்சுருவோம். மொத மாசம் சம்பளம் வரட்டும், அப்புறமா
தான் கேட்குறேன். ஹலோ ஹலோ, எனக்கு பாஸ். உனக்கு இல்லாததா உனக்கு வச்சு விட்ருவோம். சரி வாங்க வாங்க மேலே போகலாம். அடுத்து இவ வேற இருக்கா, இவளுக்கு வேற வேலையை பார்க்கணும். அவளுக்கு என்ன இப்பவே அவசரம்? அண்ணா அதான் 3rd இயர் முடிச்சிட்டால, இனிமேல் கிடைக்கிற வேலையை ஒரு வருஷம் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி வைக்கணும்ல. ஏன் இப்பவே? அதெல்லாம் அப்படிதான்டா, காலகாலத்தில் நடக்கணும். அது சரி. ஆமாண்ணா, ஏன்னா அடுத்து சுபின் வேற இருக்கான், அவனுக்கு வேற பார்க்கணும்ல. இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு கூட ஈஸியாக பசங்க கிடைச்சிடுறாங்க, ஆனால் பசங்களுக்கு தான் பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். நீ விடு மகா, நாங்களாம் எதுக்கு இருக்கோம், பார்த்து 2 பேருக்குமே நல்லதா முடிச்சுவோம். இப்போ அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேனா. சரி உங்க எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணி எடுத்துறாரா, இருங்க. இங்க பாரு வித்யா, நல்ல குடும்பத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நீ தான் பொறுப்பா இருக்கணும், சரியா? சரிப்பா. சரி மஞ்சு, நீ கொஞ்ச நேரம் இவளோட இரு, நான் வந்துடுறேன். சரிம்மா. அடகாக்கும் கோழி போல என் தவிப்பா, போசுக்குன்னு பூத்தி இருக்க என் பொழப்பு. ஹாப்பி மேரிட் லைஃப் மேம். தேங்க் யூ சுபின். இது யாரு? எங்க ஆபீஸ்ல வர்க் பண்றவங்க. சரி நீ உங்களோட ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கியா? வெளியில அப்பா வர்றவங்களுக்கெல்லாம் பானிபூரி, ரோஸ் மில்க் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நாங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே இரு. இவங்க 2 பேரும் யாரு மேம்? அந்த சைடு நின்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல, அவங்க வந்து அத்தை, அவங்க வந்து அத்தை பொண்ணு. ஓகே, நான் இப்பதான் பார்க்குறேன், அதனால தான் கேட்டேன். சுபி சொல்லிடுதான் கரெக்டான டைம். இல்லை வேணாம் வேணாம், சொல்லிடுறா, இதுக்கப்புறம் சொல்லவே முடியாது உன்னால. வேணாம் சுபின், சொல்லிடாத சொல்லிடாத. சொல்லுடா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? அது வந்து நான் இப்போ சொல்றது தப்பா கூட இருக்கலாம், பட் இப்போ நான் சொல்லலைன்னா இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஓகேடா, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே மேம், நான் சொல்லிடுறேன், பட் கொஞ்ச நேரம் நீங்கள் பேசாமல் இருங்க. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நான் வீட்டில் உங்களை வச்சு உங்கள் மாமா அத்தையை எல்லாரும் திட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் என்னோட தப்பு தான் அது அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் 10 டேஸாக வரல, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி என்கிட்ட பேசவும் இல்லை அவ்வளவா. அப்போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன் கஷ்டம், எதுக்குனால கஷ்டம் வந்துச்சுலாம் எனக்கு அப்போ தெரில. அதுக்கப்புறம் என் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் உங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் கூட எனக்கு ஒன்றும் தோணல, இவன் தான் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டினையுமே கேட்டேன். கேட்டதுக்கு நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னீங்க. எனக்கு அதுக்கப்புறமும் ஒன்றும் தோணல. ஏன் இந்த கல்யாணத்துக்கு வர்ற வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் இங்கே வந்தோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் நான் இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் இருந்தேன், நான் அங்கே போய் உட்காரவும் முடியல. அதுவும் இப்போ உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு மேலே சொல்கிறது யூஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் சொல்லி தானே ஆகணும். இதுக்கப்புறம் சொல்கிறது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது. வித்யா, ஓ வருவியா? வா, அம்மா கூப்பிடுறாங்க, டைம் ஆயிடுச்சா. வரேன். நீங்கள் சொல்லுங்க, லாஸ்ட்டாக ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஐ லவ் யூ மேம். என்னடா இது, நம்ம மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்குனே சாரியெல்லாம் போட்டு நிற்கிறாங்க. எதுக்கு நம்மளை ஃபோன் போட்டு அவசரமாக வர சொல்லிட்டு இவங்க சாரி கட்டிட்டு நிற்கிறாங்கன்னு தெரியலையே. ஸ்வேதா, ஏன் சீக்கிரமாக கால் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டீங்க? ஸ்வேதா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? ஸ்வேதா ஸ்வேதா என்ன ஆச்சு, என்னன்னு சொன்னாதான் தெரியும், நீங்கள் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கீங்க. வீட்டில் யாராவது சொன்னாங்களா? வாய்ப்பு இல்லையே, யாருமே உங்களை திட்ட மாட்டாங்களே. ஸ்வேதா, இப்போ நீங்கள் அழுகிறத நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களா? நான் சஞ்சயோ அசோக்டே கேட்கட்டுமா? என்ன ஆச்சு சொல்லுங்கள்.